ஒரு வழியா உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் முடிவடைஞ்சாச்சு. மாற்றங்கள், தடுமாற்றங்கள் இதெல்லாமே கலந்த தேர்தல் முடிவுகளாக தான் முடிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த தேர்தலை பற்றி நான் கொஞ்ச நாளாக கதைக்க முடியலை. என்னென்னு சொன்னால், இந்த பல்கலைக்கழக பிரச்சனை, இந்த மாணவர்களுடைய பிரச்சனையெல்லாம் போய் கொண்டபடியாக அதை பற்றி கேட்சபடியாக அதை பற்றி கதைக்க முடியலை. இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது ஜனாதிபதி தேர்தலில் ஆரம்பித்த அனுராலை பாராளுமன்ற தேர்தலையும் அதுக்கு பிறகு இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் வந்திருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அனுராலை இல்லை என்றதும் ஒரு பக்கம் கருத்தாக இருந்து கொண்டிருக்குது. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் என்று சொல்கிறத விட தடுமாற்றங்களுடன் கூடிய ஒரு தேர்தல் முடிவுகளாக தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ முதல்ல இருந்தே என்ன விஷயம் தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதெல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு புதுசாக பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் உடனே வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளோரும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்தாங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இந்த தேர்தல் மக்களுக்கான ஒரு தேர்தல் என்று சொல்லியே சொல்லலாம். ஜனாதிபதி எல்லா தேர்தலுமே மக்களுக்கான தேர்தல் தான். ஆனால் இதுதான் அந்த பிரதானமான ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு வீடுகளுக்குமே போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்கும்போது முதலாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த NPP தேசிய மக்கள் சக்தி, இந்த அனுர அரசாங்கத்தினுடைய கட்சியினுடைய அனுர அலைன்றது ஜனாதிபதி தேர்தலையும் பெரிய அளவில் இருந்தது. அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் அதை விட பெரிய அளவில் மிகப்பெரிய வரலாற்று ஒரு ஆட்சியை அமைக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் இதுவும் ஒரு அவர்களினுடைய ஒரு வரலாற்று சாதனை தான். இலங்கையினுடைய ஒரு நீண்டகால பாரம்பரிய கட்சியை உடைச்சு ஒரு புதிய கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலையும் முன்னிலையில் இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா சொல்லப்படுது. ஆனாலும் அதுலேயும் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்குது. இந்த தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு சொன்னால் 45,03,930 வாக்குகள், 3,927 ஆசனங்கள் இவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இதில் இன்னொரு விஷயம் மட்டும் சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற தேர்தல் மிக பெரும்பான்மையாக எல்லா இடங்களிலுமே இலங்கையினுடைய அனைத்து இடங்களையும் பெரிய அளவிலான வாக்குகளை பெற்று ஒரு பெரிய ஆசனம் அமைச்ச ஒரு பெரிய ஒரு ஆட்சி அமைச்ச ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி இருந்தது. ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கையினுடைய வடக்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், அது சாதாரணமான மாற்றம்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தலில் நாடு முழுவதும் அனுரவோடு இருக்கும்போது வடக்கு மட்டும் வேறொரு பக்கம் இருந்தேன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த நிறைய மீம்ஸ் எல்லாமே ஒரு சில சிங்கள பேஜஸில் அதிகமான வடக்கு மக்கள் ஒரு அறிவற்றவர்கள்ன்ற மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் போய் கொண்டது, கடுமையான விமர்சனத்துக்குள்ளான மீம்ஸ் எல்லாம் போய் கொண்டது. ஏன்னு சொன்னால், நாடே ஒரு பக்கம் இருக்கும்போது வடக்கு மட்டும் வேறொரு பக்கம் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் அப்படியே தலைகளாக மாறி இருந்தது. வடக்கு பெரும்பான்மை NPPக்கு சார்பாக வாக்களிச்சிருந்தார்கள், வடக்கில் அதிகமான மக்கள். அதே மாதிரி கிழக்கு எல்லா இடமுமே இலங்கை முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களை தவிர மிச்ச எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் NPPக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தார்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திரும்பவும் வடக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகமான வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி கிழக்கை பொறுத்த வரைக்கும் கிழக்கும் அதே மாதிரி தமிழரசு கட்சி ஏனைய தமிழ் கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். ஏனைய மாவட்டங்களில் இந்த NPPக்கும் அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இவர்களுக்குமான வாக்குகள் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவில் போயிருக்குது. அதே மாதிரி எவ்வளோன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், தமிழ் மக்களினுடைய வாக்குகள் 3 இடங்களில் மாறி இருக்குது. ஒன்று ஜனாதிபதி தேர்தலையும் மாற்றம் அடைஞ்சிருந்தது. அதில் NPPக்கு வாக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வடக்கில் கிழக்கில் வாக்கு அளிக்கப்படலை. அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே முழுவதுமாக மாறி, ஏனெண்டா ஒரு வரலாற்று வெற்றியை பெற்ற ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு தமிழ் மக்களினுடைய வாக்குகள் NPPக்கு சார்பாக மாறி இருந்தது. அதுக்கு பிறகு திரும்ப இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சதுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற காலப்பகுதிக்குள்ளே மட்டும் திரும்பவும் தமிழ் மக்களினுடைய வாக்குகள் தமிழரசு கட்சிக்கு மாறி இருக்குது. அந்த தமிழரசு கட்சிக்கு வாக்கு செலுத்தப்படாத நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அது அந்த கட்சிகளினுடைய பிழைகள் கூட. ஏனெண்டா தமிழர்கள் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்காமல் இன்னொரு கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லி கூட நிறைய நாங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ திரும்பவும் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்து தங்களினுடைய தமிழ்
என்ற தமிழ் தேசியம் என்ற ஒரு விடயத்தை வந்து திரும்ப முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு பக்கமாக சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கமாக பார்க்க போனால் இது ஒரு விதமான தடுமாற்றம் என்று சொல்லியும் ஒரு பக்கமாக விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது வந்து ஒரு பக்கமான அரசியல் விமர்சனமாக சொல்லப்படுது. ஓகே, இப்போ எந்தெந்த கட்சிகள் நாடு முழுவதும் தேசிய ரீதியில் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள்னு சொன்னால், முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிபி 45,03,930 வாக்குகள், அவர்கள் 3,927 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தி எஸ்ஜேபி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி வந்து 22,58,480 வாக்குகளை பெற்று 1,767 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது இலங்கை பொதுஜன பெரமுன SLPP கட்சி வந்து 9,54,517 வாக்குகளை பெற்று 742 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது UNP ஐக்கிய தேசிய கட்சி 4,88,406 வாக்குகளை பெற்று 381 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததா ஐந்தாவதா இலங்கை தமிழரசு கட்சி 3,07,657 வாக்குகளை பெற்று 377 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அடுத்தது பொதுஜன முன்னணி 3,87,098 வாக்குகளை பெற்று 300 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இதுக்குள்ள இந்த SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வந்து கடந்த 2018 ஆண்டு உள்ளூராட்சி சபையில் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னால் 49,41,952 வாக்குகளை பெற்று 3,369 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. ஆனால் 2025 ஆண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் NPP 45,03,930 வாக்குகளை பெற்று 3,927 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு வீழ்ச்சி தான் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக்கொண்ட வீழ்ச்சி என்றது. ஆனாலும் இந்த தோல்வியிலும் வெற்றி என்று சொல்வார்களானே, அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட அளவான வளர்ச்சி தான். SLPP கட்சி மொத்தமாக முடிஞ்சது, இனிமேல் மக்கள்கிட்ட நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி சொன்ன இடத்துல உண்மையாக சொல்ல போனால் இந்த SLPP-னுடைய வீழ்ச்சியிலையும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்திருக்குது. அதே நேரத்தில் NPP-க்கு அது ஒரே கட்டத்தில் வாக்கு வித்தியாசத்தில் வித்தியாசம் இருக்கே தவிர அது வந்து எப்போவுமே முன்னணியில் இருக்குது. அதே மாதிரி இந்த சஜித் பிரேமதாஸ் அவருக்கு கிடைச்ச வாக்கு, அவர்களுடைய கட்சி கிடைச்ச வாக்குலையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கும்போது ஜனாதிபதி வேட்பாளராக நின்றவர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி எலெக்ஷனில் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னால் 3,42,781 வாக்குகள். இதை சரியாக பாருங்க. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் SLPP பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னால் 3,50,429 வாக்குகள். ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த SLPP கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னால் 9,54,517 வாக்குகள், மொத்த வாக்குகள். அதாவது கிட்டத்தட்ட ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் SLPP கட்சி வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த இருந்தேன்னு சொன்ன அந்த ஆட்சி வந்து இந்த வாடிப்போன மொட்டு திரும்ப மலர்ன்ற மாதிரி தான். மீம்ஸில் வந்து அதுதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வாடிப்போன மொட்டு திரும்ப மலருதுன்ற மாதிரி தான் இவர்களுடைய இந்த ஒரு 2 மடங்கான வளர்ச்சின்றது, பொதுமக்களினுடைய வாக்கு மூலமான வளர்ச்சின்றது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி NPP-யை பார்த்தோம்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் 56,34,915 வாக்குகள், பாராளுமன்ற தேர்தலில் 68,63,186 வாக்குகள், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 45,03,930 வாக்குகள். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியும் அவர்களுடைய கட்சியிலையும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வளர்ச்சி இருக்குது. ஜனாதிபதி தேர்தலில் 43,33,035 வாக்குகள், அது ஜனாதிபதி தேர்தலில் அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. 19,68,716 வாக்குகள். ஆனால் திரும்பவும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 22,58,480 வாக்குகள் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் வந்து ஏனைய 2 தேர்தலையுமே, பாராளுமன்ற தேர்தலையும் சரி ஜனாதிபதி தேர்தலையும் சரி, அவருடைய வாக்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த தேர்தலில் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் வந்து 4,58,406 வாக்குகள் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கட்சி, அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய அளவிலான மாற்றம். அது எப்படிப்பட்ட மாற்றம் என்று சொன்னால்,
இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வரலாறு காணாத ஒரு வெற்றி என்று சொல்லி ஒரு பக்கமாக இருக்குது. ஆனால் வாக்குகளினுடைய அடிப்படையில் பார்க்க போகணும்னு சொன்னால் இவ்வளோ காலமும் ஆட்சி அமைக்காத ஒரு அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைச்சது ஒரு வரலாற்று சாதனை தான். ஆனால் மக்களினுடைய வாக்களிக்கப்பட்ட இப்போ நான் சொன்ன அந்த வாக்கு எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்கும் ஏனைய கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்கும் இந்த 2 மடங்கு எஸ்எல்பிபிக்கு இல்லாமல் போன வாக்குகள் வந்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்சிக்கு தான், என்பிபிக்கு தான் பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தலில் வந்து திரும்பவும் எஸ்எல்பிபிக்கு திரும்ப மாறி வந்திருக்குது. இப்போ எங்கட வடக்கு பக்கத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் எஸ்எல்பிபியை கைவிட்ட அந்த சிங்கள பேரினவாத மக்கள் திரும்பவும் எஸ்எல்பிபியை ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது இதிலிருந்து பார்க்கும்போது வெளிப்படையாகவே தெரிகிற ஒரு விடயம். இது நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வெளிப்படையாகவே பார்க்கும்போது தெரிகிற ஒரு விடயம் தான். இந்த ஆளும் கட்சியான என்பிபி கட்சி யாரோடையுமே நாங்கள் கைகோர்க்க மாட்டோம், எதிர்கட்சியோட கைகோர்க்க மாட்டோம், எந்த கட்சியோடையுமே கைகோர்க்க மாட்டோம், தனிச்சு தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி திரும்பவும் தங்களினுடைய பக்க கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறார்கள். ஏனெண்டா இந்த அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்தபடியாக மக்கள் மத்தியில் விமர்சனமாக போய்கொண்ட விஷயம் எதிர்கட்சியோட சேருவார்கள்ன்ற மாதிரி போய்கொண்டிருந்தது. ஆனால் அப்படி எந்த ஒரு நடவடிக்கையுமே செய்ய மாட்டோம்ன்ற மாதிரி உறுதியாக இப்போ ஜேவிபியினுடைய செயலாளர் வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியில் இருந்த ஒரு அடுத்த கட்ட தேர்தல், ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பின் மத்தியில் இருந்த ஒரு தேர்தலும் வந்து இப்போ நடந்து முடிவடைஞ்சிருக்குது. இனிமேல் அடுத்த 5 வருஷத்துக்கான புதிய ஆட்சி முறைகள், ஆட்சி மாற்றங்கள் எப்படி நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக விரைவாக செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த என்பிபிக்கு. ஏன்னு சொன்னால் அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள், அதிகமான விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊடக சந்திப்புலையும் ஒவ்வொரு தேர்தல் மேடைகளையும் அதிகமான விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அது அத்தனையுமே நிறைவேற்றப்பட்டால் தான் மக்களை திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விடயம் சொல்லிட்டா அது கட்டாயமாக ஆட்சியாளர்களால் வழங்கப்படணும்ன்றது தான் அது ஒரு நியதி மாதிரியான ஒரு விஷயம்தான். அப்போ அதை வந்து கட்டாயமாக நிறைவேற்றினா தான் மக்களினுடைய தொடர்ச்சியான மக்களினுடைய அந்த விருப்பத்தை வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும். எப்படி அவர்கள் தக்க வைக்கிறார்கள்ன்றதை அடுத்த 4.5 வருடங்களில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதான் விஷயம். இதை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தேன். இனிமேல் தேர்தலை பற்றி கதைக்கிறதுக்கான அவசியம் பெரும்பாலும் வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது, சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்வோம்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனுக்குடன் என்னுடைய வீடியோஸை பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனே வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.